வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதல் என்போம். இதுதான் இந்த பாட்டோட சாராம்சம். இது எதுக்கு நான் இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா, இன்று முதல்வர்கள் பதவியேற்பு விழாவில் இந்த பாடல் முதல் பாடப்பட்டதும், பிறகு நமது தேசிய கீதம் ஒலித்ததும், அதன் பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டதும் இப்போது ஒரு சர்ச்சை வந்திருக்கு. 2017 மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு டெசிஷன் சொல்கிறாங்க. தேசிய பாடலான வந்தே மாதரம் அரசு விழாக்கள் மற்றும் கல்லூரிகள், பள்ளிகளில் இங்கே மாதம் ஒரு தடவையாவது இந்த பாடலை நீங்கள் ஒலிக்க விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் 2022 எங்கெல்லாம் தேசிய கீதம் ஒலிக்கப்படுகிறதோ அதுக்கு முன்னாடி இந்த பாடலை நீங்கள் கட்டாயம் பாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை முன் வச்சுருந்தாங்க. அதன் பிறகு இந்த வருடம் 2026 மார்ச் மாதம் சுப்ரீம் கோர்ட் அதை முழுவதுமாக ரத்து செஞ்சுருக்காங்க. இது கட்டாயம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பாடணும் அப்படின்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது, தேவைப்பட்டால் நீங்கள் பாடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது 2 நாளைக்கு முன்னாடி பெங்காலில் அரசு விழாவில் சிஎம் பதவியேற்கும்போது கூட அங்கே இந்த பாடல் ஒலிக்கப்படலை, வெறும் தேசிய கீதம் மட்டும்தான் பாடப்பட்டுச்சு. தமிழ்த்தாய் வாழ்த்து இதனால் நீங்கள் இந்த இடத்துல இது குறைச்சி மதிப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் கிடையாது. எல்லாமே தேசத்துக்காக எழுதப்பட்ட பாடல்கள் தான். இருந்தாலும் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடியிருக்கலாம். இதுதான் மாநில சுயாட்சியோட அந்த உரிமைகளை பறிப்பதற்கான செயல் அப்படிங்கிற ஒரு விஷயமாக இந்த இடத்துல பார்க்கப்படும். நன்றி, வணக்கம்.